எடுத்து வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். யாக்கோபு 5:12. விசேஷமாய் என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீ செய்த தலைப்பு என்னன்னா, தேவ பிள்ளைகளுக்கு சத்தியம் வேண்டாம். ஆண்டு சொல்றாரு, அநேக இயேசு அறிந்த நாட்களில் கூட நான் கூட சத்தியமா சொல்றேங்க, நான் பேசவே இல்லை. ஆண்டவரே சொல்லுவாங்க, அம்மா மேல சத்தியமா, அப்பா மேல சத்தியமா, என் தொழில் மேல சத்தியமா, நான் பண்ணவே இல்லைங்க, பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் பல நேரங்களில நம்ம செஞ்சிடறோம், சத்தியம் பண்ணிடுறோம். ஆண்டு சொல்றாரு, பூமியில் உள்ள எந்த ஒரு காரியத்தின் மேலையும் ஆண்டவர் சொல்றாரு, எதன் மேலே நீங்கள் நானும் சத்தியம் செய்யக்கூடாது. ஒரு பேச்சுக்கு கூட சத்தியமா, என் பிள்ளை மேல சத்தியமா நான் சொல்லல, என் கணவர் மேல சத்தியமா நான் சொல்லல, என் தொழில் மேல சத்தியமா நான் சொல்லல அப்படின்னு நீங்க ஒரு நாளும் நீ சத்தியங்கள் பண்ணிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க மேல நியாயமே இருக்கலாம், உங்களை அபாண்டமா பள்ளிகளை சுமத்தலாம். ஆனாலும் என்ன செய்யணும், என் மேல நீ இது பண்றீங்க, நான் சத்தியமா அந்த காரியத்தை நான் பேசவே இல்லை, சத்தியமா நான் இந்த பணத்தை நான் எடுக்கல, நான் சத்தியமா அந்த காரியம் பொய் சொல்லல அப்படியே சொல்ல தெரியுமா? சத்தியம் அப்படிங்கிறது தேவ பிள்ளைகளே நீங்க பண்ணிருப்பீங்க. ஆனால் ஒரு வேலைக்கு நீங்க யாரு மேல பண்ணிருப்பீங்க, எதன் மேல பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிள்ளை மேல சத்தியம் பண்றது, ஏன் மேல சத்தியம் பண்றது, உங்க மேல சத்தியம் பண்றது. சிலர் பாத்தீங்கன்னா ஏன் மேல சத்தியமா செய்யல அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொய்யான காரியத்தை செஞ்சுட்டு உண்மையை மறைப்பதற்கு ஏன் மேல சத்தியமா செய்யல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க எத்தனை பேர் எத்தனை சத்தியங்களை பொய்யான சத்தியங்களை பண்ணீங்க, நீதிக்காக சத்தியங்கள் பண்ணுனீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால ஒரு வேளைக்கு யார் உண்மையாகவே பஸ்டர் சத்தியம் பண்ணது உண்மைதான், கைத்துக்க பார்ப்போம். நிறைய காரியங்களை சத்தியம் பண்ணிருக்கேன் பாஸ்டர் அப்படி கைத்துக்க முடியுமா? யார் கைத்துக்க முடியும்? நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன், நான் ஒத்துக்க முடியும். ஆனா நான் சத்தியம் பண்ண உண்மைதான் பாஸ்டர். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தான் ஆண்டவர் பேச போற. சத்தியத்தை இனிமேல் நீங்க பண்ணக்கூடாது. ஒரு விளையாட்டுக்கு கூட சத்தியமா சொல்றேங்க, நான் பார்க்கல அப்படின்னு சத்தியங்கிற வார்த்தை வாயில தேவ பிள்ளைங்க வாயிலிருந்து வார்த்தைக்கு அதுப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. தேவ பிள்ளைகளை எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 34, 35, 36 வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 34, 35, 36 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். கவனிங்க, வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. சிலர் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல சொல்றாங்க, சத்தியமா சொல்றாங்க, நான் அப்படி பண்ணவே இல்லை. சில பார்த்தீங்கன்னா வீட்டுல சத்தியம் பண்ணுவோம், வீட்டுல பண்ணுவோம். பாத்துருக்கீங்களா? வீட்டுல நான் பாத்துருக்கேன், வீட்டுல சத்தியமா சொல்றாங்க, நான் பண்ணவே இல்லை, என் பிள்ளை சத்தியமா பண்ணிருக்காது, சத்தியமா வீட்டுக்காக பண்ணிருக்க மாட்டாரு அப்படிதான் சொல்ல தெரியுமா? அதெல்லாம் தப்பு. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரத்தின் பேரிலும். கவனிங்க, சிரஸ்னா என்னது? தலை. சிரஸ்னா ஏன் சத்தியமாங்க சொல்லுவோம் தெரியுமா? பாத்துருக்கீங்களா? அப்படியே சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் சிரசின் மீதிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. கவனிங்க, தலையில முடிய நம்ம கருப்பாக்க முடியுமா? நீ டை வைக்கிறா, வாங்கி அடிச்சுக்கணும். அல்லேலூயா. நிறைய பேரு முடியெல்லாம் வெள்ளையாயிருது, டை அடிச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் அழகா காமிச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரம். முடி வெள்ளையா இருந்தாலும் நம்ம அழகா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய முடிய ஆண்டு படைச்ச இயற்கையான கருப்பு முடிய உங்களால என்னாலையும் அத வெள்ளையாக முடியாது, வெள்ளையானதை கருப்பாகவும் முடியாது. இன்னைக்கு உலகம் வளர்ந்திருக்கலாம், ஆனாலும் வேற சொல்லுது அப்படி உங்களால மாற்ற முடியாது.
உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையானால் உண்டாயிருக்கும். கவனிங்க, எது உண்மையோ அந்த உண்மையை சொல்லுங்க. இந்த காரியத்துல இந்த காரியம் நம்ம சொன்னா நம்ம மேல பழி வரும், நம்ம மேல குற்றம் வரும் அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தையை பேசியிருப்போம். இந்த வார்த்தையினால அநேகரை நம்ம காயப்படுத்தி இருப்போம். ஆனாலும் இந்த வார்த்தையை பேசினவர்கிட்ட போய் கூட நான் தெரியாம பேசிட்டேன், ஏதோ ஒரு கோபத்தை நான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டு பாருங்க. ஒரு வேளைக்கு அவங்க மன்னிச்சாங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை மன்னிப்பார். நம்ம வார்த்தையை பேசிட்டு இந்த வார்த்தையை மாற்றுவதற்கு நம்ம சத்தியம் பண்றோம் அப்படின்னா தேவைப்படையில் நிச்சயமா நீ ஒரு வேளைக்கு இந்த வார்த்தை யார பேசுனீங்களோ அவங்க இறுதியை உடையுது அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா கணக்கு கொடுக்கணும். நம்ம கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம மனுஷனை ஏமாத்திடலாம், பொய்யான சத்தியங்களை செஞ்சிடலாம் உண்மையை மறைப்பதற்கு. ஆனா கர்த்தருக்கு முன்னாடி நீங்க தப்ப முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி நிச்சயமா தப்ப முடியாது. அது நீ ஒரு நாளைக்கு ஒரு வரக்கூடிய காலங்களில நீங்க பொய்ய சொல்லிட்டு அதை மறைப்பதற்கு போய் சத்தியம் பண்ணிட்டு கடைசியில நீங்க எப்படி வேணா வாழ்ந்துடலாம். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது அதுக்கு உண்டான வழியை நீங்க கத்துறீங்க, நீங்க நானும் சந்திக்கணும். வேலைக்கு அப்படி சத்தியம் பண்ணியிருந்தா நீங்க கத்துறதுல மன்னிப்பு கேளுங்க. எது உண்மையோ அந்த உண்மையை சொல்லுங்க. எது உண்மையோ அது இந்த காரியத்தை நான் செய்தேன், இதை நான் பண்ணிட்டேன், இதை நான் பேசிட்டேன், தவறு என் மேலதான், இதை மன்னிச்சிருங்க, நான் பொய்யான காரியத்தை சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி குற்றங்களை ஒத்துக்கொள்ளுங்க. நீங்க நிச்சயமா கர்த்தருக்கு முன்னாடி கிருபை பெற்றோலா நீங்க இருப்பீங்க. நீங்க பொய்ய மறைப்பதற்கு பொய் சத்தியம் பண்ணிட்டு உண்மையை மறைப்பதற்கு பொய் சத்தியம் பண்ணிட்டு கர்த்தருக்கு முன்னாடி நீங்க மாட்டிக்கொள்ளாதீங்க. நீங்க அப்ப ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஆண்டவரத்துல நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே பண்ணது சத்தியம் தான், ஆண்டு மன்னிச்சுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதே மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 16, 18, 20, 21, 22. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவ ஆலயத்தின் பேரில், கவனிய, தேவ ஆலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால், கவனிய, நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா ஆலயத்திலும் சொல்றையா, சத்தியமா சொல்றேன், ஆலயத்திலும் சொல்றேன் அப்படி இல்ல சில சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலலாம் ஆலயத்திலிருந்து சொல்லுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. தேவனுக்கு அவன் பைபிள் சொல்லுது, அவங்க கூடன்னு பைபிள் சொல்லுது, அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு நாடு சொல்றாரு. சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், ஒன்றுமில்லை. இதெல்லாம் சத்தியத்துல சாதாரணமா இதெல்லாம் பெரிய விஷயமா பாஸ்டர், சத்தியம் பண்றதுலாம் பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க. எவனாகிலும் தேவ ஆலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்களே. மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதில் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்களே. ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். கவனிங்க, பலிபீடத்தின் மேல காணிக்கையின் மேல நம்ம சத்தியம் பண்றோம் அப்படின்னா அது பலிபீடத்தில் நிக்கிறது யாரு? கர்த்தர். அப்ப நம்ம கர்த்தர் மேலே சத்தியம் பண்ற மாதிரி அர்த்தம். அப்படி ஒரு நாள் நம்ம சத்தியத்தை செய்யக்கூடாது. தேவ ஆலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமா இருக்கிறவர் பேரிலும். கவனிங்க, அதில் வாசமா இருக்கிற யார் வாசமா இருப்பா? ஆலயத்துல யார் வாசமா இருப்பா? கர்த்தர் தான் வாசமா இருப்பார். நீ காணிக்கின் மேல பலிபீடத்தின் மேல சத்தியம் பண்றீங்கன்னா அதுல வாசமா இருக்கிற தேவன் மேலே சத்தியம் பண்றதுக்கு சமம். சத்தியம் பண்ணுகிறான் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவப்பிள்ளைகளை கவனிங்க, பைபிள் சொல்லுது வானம் உனக்கு சிங்காசனம், பூமி உனக்கு ஆண்டுக்கு பாதப்படி வசனம் சொல்லுது. இன்னைக்கு யார் ஒன்று மேலே பூமியில மேல வானம் கீழே பூமி, இதுல எந்த பொருளும் மேல நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது. பைபிள் சொல்லுது நம்ம வானத்தின் மேல பூமியின் மேல யார் ஒன்று மேலையும் நீங்கள் நானும் சத்தியம் பண்ணக்கூடாது.
இவரைக்கு நீங்க எத்தனை பேர் அப்படி வராம இருக்காங்களோ தெரியல. நீங்க வந்தவங்களுக்கும் ஆண்டு பேசுறாரு. நீங்க எதையாவது சத்தியம் பண்ணியிருந்தீங்கன்னா விளையாட்டு கூட நீங்க யாரும் மேலே சத்தியம் பண்ணிடாதீங்க. பிள்ளைங்க நம்ம யாதொன்றையுமே சத்தியம் பண்ணவே கூடாது. எது உண்மையோ அது உண்மையை சொல்லணும். தப்பு இல்லை. அதனால நமக்கு தீமை வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம மேல ஒரு கெட்ட பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மளை குற்றவாளி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம தப்பா ஒத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பூமியில நம்ம ஒரு மத்தவங்க முன்னாடி நம்ம ஒரு நீதிமான் மாதிரி நம்மளை காமிச்சுக்கிட்டு பேசின வார்த்தைகளை மறைச்சிட்டு நம்ம யாதொன்றுமே சத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய கோபத்துக்கு நீங்களான ஆளாயிடுவோம். நம்ம எல்லாருக்கும் மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனையா வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அறியாம மாறி 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 பிரச்சனையை கர்த்தர் உண்டாக்கி நிச்சய சத்தியத்துக்கு உண்டான பிரதிபலனை நீங்களும் அணுகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாயிருங்க. அப்படி நம்ம யாதொன்றின் மேலையும் நீங்களும் நானும் சத்தியம் செய்யக்கூடாது. லேவியர் 19ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக. அவருடைய பொய் ஆணை இடுவது அப்படின்னா பொய் சத்தியம் பண்றது, உண்மையை மறைப்பதற்கு பொய் இல்ல. சில பாத்தீங்கன்னா அவன் தப்பு பண்ணது உண்மையா இருக்கும், ஆனா அதை மறைக்கிறதுக்கு சத்தியம் பண்ணுவாங்க, துணிஞ்சு பண்ணிடுவாங்க. யாதொன்றின் மேலே துணிஞ்சு சத்தியமா தைரியமா பண்ணுவாங்க. என்ன ஆயிரப்போகுது, யார் என்ன கேட்ட முடியும், நம்மளை யாரு காத்துற முடியும்? பைபிள் சொல்றது பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நீங்க என்ன பேசுறீங்க, என்ன செய்யறீங்க, என்ன சொல்றீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. தப்பவே முடியாது. நீங்கள் நான் கர்த்தருக்கு முன்னாடி மனுஷங்க மாதிரி தப்பிச்சுக்கலாம். சில பாத்தீங்கன்னா பொய் ஆணையிடுவாங்க, பொய் சத்தியம் பண்ணுவாங்க. சத்தியமா நான் பண்ணவே இல்லை, சத்தியமா திருடவே இல்லை, சத்தியமா காலத்துல சொல்லவே இல்லை. அவர் சொன்ன நிலைமையில நிறைய பேர் நிலைமையான செஞ்சுட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க அந்த இடத்துல விட்டு. ஆனா நிறைய இடங்கள்ல போய் மாட்டிக்குவாங்க. தேவப்பிள்ளைல அப்படி யாருமே பொய் சத்தியம் யாரு மேலையும் எதிர் மேலையும் பண்ணிருக்க கூடாது. பண்ணிருப்பீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பிடுங்க. அதே ஓசியா 10ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், ஓசியா 10:4, பொய் ஆணை இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளியில் படைசாலிகளில் விஷப்பூண்டுகளை போல நியாய தீர்ப்பு முளைக்கும். கவனிங்க, விஷப்பூண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாத்தீங்கன்னா வயல்வெளியில நீங்க நெல்கல்ல போட்டிருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய வயல் இருக்குது. இந்த வயல்ல நெல் போட்டிருக்காங்க, நாத்து வளர்ந்துகிட்டு இருக்குது. விஷப்பூண்டுகள் அப்படின்னா களை செடிகள். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நெல்லை செய்யும் வளர விடாது. அதுக்கு போகக்கூடிய சத்தம்லாம் அந்த களை எடுத்துக்கும். அதான் விஷப்பூண்டுகள். அது என்ன செஞ்சிடும், உங்க வாழ்க்கையில நீங்க பொய்யா நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் தேவப்பிள்ளைகளே அது வராம போயிடும். வர வேண்டிய மேன்மை, வர வேண்டிய உயர்வு, பெற வேண்டிய சில மேன்மையான ஆசீர்வாதத்தை எல்லாம் வராம ஸ்டாப் பண்ணிடும். நீங்க பொய்யா சத்தியம் பண்ணது. விளையாட்டு கூட நீங்க வாயிலிருந்து பொய்யா சத்தியங்களை பண்ணிக்க கூடாது. யார் பைபிள்ல அப்படி சத்தியம் பண்ணினா, யார் ஆணையிட்டா, அதனால வாழ்க்கையில் என்ன விஷப்பூண்டு முளைச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செய்தியா பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துல 1-10 முடி வசனங்கள். நியாயாதிபதிகள் 11:1-10 முடி வசனங்கள். கிளையாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். யெப்தா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யெப்தா அப்படின்னா திறப்பவன் அப்படின்னு அர்த்தம். யெப்தாவோட பெயர் அர்த்தம் என்னன்னா திறப்பவன் அப்படின்னு சொல்லி. அதே போல யெப்தா தாய் தகப்பன் இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவன் பராக்கிரமசாலியா இருந்தான், பெரிய வீரனா இருந்தான். பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல நியாயாதிபதியா இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் எதுக்காக அவன் ஆண்டு அழைச்ச அப்படின்னா அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போராட தேவனால் முன் குறிக்கப்பட்ட ஒரு போர் வீரர், ஒரு பராக்கிரமசாலி தான் யெப்தா. படிங்களே, அவன் பரஸ்திரியின் குமாரன். கவனிங்க, இந்த பரஸ்திரி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனிங்க, யெப்தாவுக்கு அப்பா ஒரே ஆள் தான், அம்மா 2 பேர். இல்லையா? அம்மா முறையா கல்யாணம் பண்ணது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணினார். அப்பா இன்னொரு மனைவிய திருமணம் பண்ணிக்காமையே தன்னுடைய கூடையே வச்சிருந்தார்.
அவங்க அதுக்கு பிறந்ததுதான் எப்தா. கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். கிளையாத்னா அப்பா, எப்தாவுடைய அப்பா பேர் கிளையாத். அவனுக்கு முதல் மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. அவருடைய இன்னொரு மனைவி இல்ல, திருமணம் பண்ணிக்காம வாழ்ந்த இன்னொரு மனைவிக்கு எப்தா பிறந்தாங்க. அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை. கவுனிங்க, இதுக்கு முந்தின அதிகாரத்துல படிச்சீங்கன்னா வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 6 to 18 வசனங்களை வீட்டுல போய் படிச்சுப்பாங்க, சொல்ல நேரம் இருக்காது. அது என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா பாகாலையும் ஆண்டவர் பாகால் வேற ஒரு தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். அதுல தேவனுடைய கோபம் தேவன் மேல அந்த இஸ்ரவேல் மக்கள் மேல தேவ கோபம் வந்துருச்சு. வந்தது நிமித்தமா என்ன செஞ்சுட்டா, தேவன் அம்மோன் புத்திரிடத்துல அவங்க ஒப்பு கொடுத்துட்டாரு. அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமை நிமித்தமா அந்த மக்கள் ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க. யாரு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள். அம்மோன் புத்திரர் நிமித்தமா அவங்க 2 பேர்த்துக்கும் போர் வருது. அம்மோன் புத்திரர் ஒரு பக்கம் பக்கம் நிக்கிறாங்க, பாளையத்துல இறங்கி மிஸ்பா பாளையத்துல இஸ்ரவேல் மக்கள் பாத்தீங்கன்னா புத்திரர் எல்லாம் சேர்ந்து மிஸ்பாங்கிற பாளையத்துல இறங்கி நிக்கிறாங்க. அந்த பக்கம் அம்மோன் புத்திரர்கள் நிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் போர் நடக்குது. இந்த சூழல்ல தான் இந்த அதுக்குள்ள அதிகாரம் தான் 11ஆம் அதிகாரம் வருது. அப்ப எப்தாவை குறிச்சு பாக்குறாங்க. படிங்களே, கவனிங்க. அந்த எப்தாவுடைய முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ இன்னொரு அப்பாவோட இன்னொரு ஒரு பரஸ்திரி மகனுக்கு பிறந்தாலும் சொல்லி அவனை அந்நிய பையன் சொல்லி எப்தா போன்னு விரட்டி விட்டுறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை விரட்டி விடுறாங்க. நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரனை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். தோப்புங்கிற ஒரு பிரதேசத்துல போய் இயேசு அறியாத தேசத்துல எப்தா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். அந்த தேசத்துல ஒரு யுத்தம் வருதுன்னா எப்தா பராக்கிரமசாலி இல்ல, எப்தா கூட்டிதான் போவாங்க போருக்கு. அப்ப அந்த எப்தாவை அவன் சகோதரர்களும் தேசங்களும் அவனை போன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இன்னைக்கு கூட உங்களை அநேக துரத்தி விட்டுருக்கலாம், அநேக கூட உங்களைய துரத்தி விட்டுருக்கலாம். இந்த தேவப்பிள்ளைகள் யார் உங்களை துரத்தி விட்டாங்களோ அவங்க துரத்தி விட்டவங்களே ஒரு நாள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் வரும். அல்லேலூயா. உங்களை யார் வேண்டான்னு சொல்லி, நீ தேவையில்லை, உன்னால ஒரு போஜனம் எனக்கு இல்லைன்னு சொல்லி உங்களை யார் துரத்தி விட்டாங்களோ அவங்க ஒரு நாள் வரும். துரத்தி விட்டவங்க ஒரு நாள் உங்களை தேடி வரக்கூடிய காலத்தை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மத்தவங்க பார்வைக்கு அற்பமா எப்தாவும் கூட இன்னைக்கு அவங்களுடைய கூட பிற சகோதரர் நிமித்தமா தேசத்துல அற்பமாய் தெரியப்பட்டான். அதனால அவனை வேண்டான்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இன்னைக்கு அவனை தேடி அந்த மக்களே தேடி வரக்கூடிய அளவு கர்த்தர் வச்சுட்டாரு. படிங்களே, கீழே படிங்களே. சில நாட்களுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ணினார்கள். 2 பேருக்கு யுத்தம் நடக்குது. அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய், யுத்தம் நடந்துட்டு இஸ்ரவேலுக்கும் அம்மோன் புத்திரருக்கு யுத்தம் நடக்குது. யுத்தத்துல பெரிய பராக்கிரமசாலி தான் எப்தாவை கூப்பிடுறதுக்கு தோப் தேசத்துக்கு போறாப்ல. எப்தாவை நோக்கி நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு அதிகாரியா முன்னின்று நீ வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எப்தாவை பார்த்து துரத்தி விட்டங்களே எப்தாவுக்கு தேடி வர ஆண்டு வச்சுட்டாரு. அதற்கு எப்தா கிளையாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டு இருக்கிற சமயத்தில், உங்களை யார் துரத்துனாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும். அந்த ஆபத்துல தேடி வருவாங்க. அல்லேலூயா. அப்படி தேசத்துக்கே ஒரு ஆபத்து வந்துருச்சு. அந்த தேசத்தை விட்டு அவன் சகோதரர்கள் எல்லாமே துரத்தி விட்டாங்க. கடைசியில தேசத்துக்கு ஆபத்து வரும் பொழுது, அம்மோன் புத்திரர் மூலியமா ஆபத்து வரும் பொழுது எப்தா தேடி வராங்க. அதான் எப்தா சொல்றாரு, நீ தான் துரத்தி விட்டீங்க இல்லையே,
ஒரு ஆபத்து வரும்போது தேடி நீங்க வாரீங்க. நீங்க அப்படித்தான் ஒரு ஆபத்து வந்தாதான் நம்ம தேடி வருவாங்க. நிறைய பேர் ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கடி வருதுன்னா அப்ப தேடி வருவாங்க. இந்த காரியத்துக்காக நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக எனக்கு கூட வாங்க அப்படின்னு சொல்லி அதே போல எப்தாட்ட தேடி வராங்க. நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி நீர் எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கிளையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாக இருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். கவனிங்க, அவன் உடனே அதை வருந்தி கேட்கிறாங்க. பெருத்து விட்டது உண்மைதான், அம்மோன் புத்திரோடு நீ யுத்தம் பண்ணணும், அதுக்கு நீ எங்களுக்கு தலைவனா இரு, தேசத்துக்கே உன்னால மாத்திரம்தான் ஒரு விடுதல் உண்டாக முடியும் சொல்லி அந்த மூப்பர் சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவரோட போய் எப்தா கடந்து போறாரு. அதற்கு எப்தா அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று மீண்டும் வைப்பீர்களா என்று கிளையாத்தின் மூப்பரை கேட்டான். கிளையாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து நாங்கள் உங்கள் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். அப்ப எப்தாவை கூட பிறந்த சகோதரர்கள் தேசமே துரத்தி விடுது, நீ அந்நிய ஸ்திரியோடைய மகன் சொல்லிட்டு. எப்தா தோப் தேசத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த தோப் தேசங்கிறது இயேசு அறியாத ஒரு தேசத்துல அதை பாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப பார்த்தா அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அப்ப பாத்தீங்கன்னா அந்த கிளையாத்திற்குரிய மூப்பர்கள் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கும் அம்மோன் புத்திரர்களுக்கும் போர் நடக்குது. நீ பராக்கிரமசாலி, நீ எங்களோட கூட நீங்க வரணும், நீ தலைவனா எங்களுக்கு இந்த போர்ல எங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேணும்னு சொல்லி அழைக்கும் பொழுது நீதான் துரத்தி விட்டீங்க, இப்பயாவது என்னை கூப்பிடுறீங்க அப்படி சொல்லி கேட்கும் பொழுது நீ கட்டாயம் வரணும். அப்ப எப்ப ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், நான் வருவேன், கர்த்தர் நிச்சயமா என்னிலிருந்து இந்த போர்ல உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்குவார், ஆனா என்னை தலைவனா நீங்க வைக்கணும் அப்படி சொல்லும் பொழுது சரி சொல்லி அந்த வார்த்தையை கேட்கறது எப்தா அந்த கிளையாத்துக்கு கூட போறாரு. கூட போயிட்டு அப்ப கவனிக்கல, அதுலயே நீங்க 11 28 படிக்கல, 28 ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். அநேக வார்த்தைகளை எப்தா அம்மோன் புத்திர ராஜா சொல்லி அனுப்புற அந்த வார்த்தைகளை அம்மோன் புத்திர ராஜா செவி கொடுக்கல. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கிளையாத்தையும் மனாசை நாட்டையும் கடந்து போய் கிளையாத்தில் இருக்கிற மிஸ்வாவுக்கு வந்து அங்கிருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கர்த்தருடைய ஆவி எப்தா மேல இறங்குது. அவங்க அம்மோன் புத்திரர் எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆவி எப்தா மேல இறங்கினோடனே இந்த இஸ்ரவேல் படைகளுக்காக எப்தா நிக்கிறாப்புல. அங்க அம்மோன் புத்திரர் ராஜா எப்தோட வார்த்தை செவி கொடுக்கல. உடனே கர்த்தர் பார்த்தீங்கன்னா எப்தா கடந்து போறாரு. அப்போ பொருத்தனை பண்ற படிகளே, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரத்தில் இருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். கவனிங்க, அப்பதான் சத்தியம் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நான் இஸ்ரேல் மக்களுக்காக நான் ஆல்ரெடி போர் வீரனா போறேன். அப்ப அம்மோன் புத்திரர் நான் வென்று திரும்பி வந்தா ஆண்டவரே என் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டு வாசல்ல யார் இருக்காங்களோ அவங்க கர்த்தருக்குரியவர்கள். அப்படி சில நேரங்கள்ல நம்ம நினைச்சிடறோம். பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல எங்க ஊர் சொல்லுவாங்க, முட்டாள்தனமா சில வார்த்தைகளை சில காரியங்களை சத்தியம் பண்ணிடுறோம். நம்ம முட்டாள்தனமா யோசிக்காம கோபத்துல சில காரியங்களை சத்தியம் பண்ணிடுறோம் நம்ம. அதே போலதான் எப்தாவும் பண்ணாரு. ஆண்டவரே இந்த அம்மோன் புத்திரரை வீழ்த்துவதற்கு உதவி செய்யுங்க அப்படின்னா பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு வேற பொறுத்தலே பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நான் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் ஜெயத்தோடு திரும்பி நான் வருவோம் பொழுது என் வீட்டு வாசல்ல யார் இருக்காங்களோ
அவங்கள கர்த்தருக்காய் கொடுத்துற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையை பண்ணி ஒரு சத்தியம் பண்ணிட்டு போயிடுறாரு வைராக்கியத்துல. சரி பாத்தீங்கன்னா சில காரியங்களை சாதிப்பதற்கு சத்தியம் பண்ணிடுவாங்க, சில காரியங்களை செய்து முடிப்பதற்கு வைராக்கியமான சில வார்த்தைகளை சத்தியமா சிலர் பண்ணிடுவாங்க. நான் கேள்விப்பட்ட நிறைய காரியங்களை பாத்தீங்கன்னா சில நிறைய பேர் பண்ணி பார்த்திருக்கேன். பைபிள் சத்தியம் இந்த காரியம் செஞ்சே தீருவேன், நடத்தியே தீருவேன், நடத்தி முடிச்சல சில காரியங்களை. ஆனா நடந்த காரியம் நம்ம வாழ்க்கையில அது நிம்மதியை உண்டாக்கணும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கணும். சில படிங்களே அதை சர்வாங்கன தகன பலியாக செலுத்துவேன் என்றான். வாசல்ல யார் இருக்காங்களோ அவங்கள கர்த்தருக்காய் பலி செலுத்துவேன் அப்படி சொல்லிட்டாப்புல. யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவங்கி மின்னிடத்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். 20 பட்டணங்களை பிடித்தான். தேவ பிள்ளைகளே, நம்ம எதன் மேலேயும் சத்தியம் பண்ணக்கூடாது. எப்தா பாருங்க, ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டாரு. இந்த அம்மோன் புத்திரரை நான் வீழ்த்திட்டு நான் வரும்பொழுது, ஆண்டவரே என் வாசல்ல யார் இருக்காங்களோ அவங்கள தகன பலியா கொடுப்பாண்டவரே சத்தியம் பண்ணிட்டு போயாச்சு. கவுனியா 20 பட்டணங்களை பிடித்தான். கவுனிங்க, ஆண்டவர் பேன் தந்து 20 பட்டணங்களை எப்தா பிடிப்பதற்கு ஆண்டவர் திரும்ப செஞ்சாரு. இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்பூரு வாசித்து. கவனிங்க, யெப்தா அம்மோன் புத்திரரை ஜெயிச்சு 20 பட்டணங்களை பிடிச்சுதான் வீட்டுக்கு வந்துட்டு வெற்றியோ வந்துட்டு இருக்கிறாரு. வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தான் வீட்டு வாசல்ல அவளுக்கு இருந்த ஒரே மகன் என்ன பண்றா, ஒரு இசைக்கறி வாசிட்டு இருக்கிறா. அப்பா போர்ல ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரே மகள் நடனம் செய்து உடனே தம்பூர் வாசிச்சு உடனே ஆடிட்டு இருக்கிறா மகள், ஒரே மகள். அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். எட்டாவது அப்பாவுக்கு எதிர்கொண்டு இவதான் முதல்ல வாரா. அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. ஒரே பிள்ளைதான், அடுத்த மகனும் இல்ல, அடுத்த மகளும் இல்லை. இன்னைக்கு பிள்ளைக்காக வேண்டி பாத்தீங்கன்னா போய் சத்தியம் பண்றது, பிள்ளைக்காக வேண்டி இன்னைக்கு அநேக சத்தியம் பண்றது, பிள்ளை காப்பாத்துறதுக்கு சத்தியம் பண்றது. தேவ பிள்ளைகளே, நீ எந்த பிள்ளைய நீ காப்பாத்து சத்தியம் பண்றியோ அந்த பிள்ளைக்கு பார்த்து நிறைய பிரச்சனை வந்துடும். நீ அப்படித்தான் வந்துச்சு. நீங்க எப்ப அழிஞ்சிட்டான் ஆண்டு போய் ஜெயிக்க உதவி செய்யப்பா, ஜெயிச்சு வரும்பொழுது ஆண்டர் ஒரு ஆடனை பலியிடுறேன், ஒரு மாடை பலியிடுறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. என் வீட்டுக்கு நான் வரும்பொழுது யார் முன்னாடி வராங்களோ அவங்க பலியிடுறாங்களே அப்படி சொல்லும் பொழுது ஒரே மகள் தான் யெப்தாவுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி தம்பூர் வாசிட்டு ஆடிக்கிட்டே வந்தான். அவன் அவளை கண்டவுடனே, தன் மகளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஆடைகளை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளை என்னை மிகவும் மனமடியவும் களங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அதை மாற்றுவது போய் சத்தியம், சத்தியம் சொல்றான். ஆண்டையை கிழிச்சு ஏசப்பட்ட சத்தியம் பண்ணிட்டு வாயத்தை சொல்லிட்டு அதான் பைபிள் சொல்லி திறப்பவன் சொல்லி வாயை தெரிஞ்சு சொல்லிட்டே அப்படி சொல்லி கலங்குறான். அப்பொழுது அவள் என் தகப்பனே நீ கர்த்தரை நோக்கி உன்னுடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி நீர் எனக்கு, அவளுக்கு புரிய வருது என்ன சொல்ற, நான் சத்தியம் பண்ணது உண்மை, அவன் எனக்கு முன்னாடி யார் வராங்களோ அவங்க நான் பலி கொடுப்பேன்னு சொல்லி அவன் மகள் சொல்றான். ஆண்டவர் அப்பா நீங்க கர்த்தருக்கு முன்னாடி செய்த சத்தியத்தை நிறைவேற்றுங்க. அப்ப பாருங்களே தான் மகளே சொல்றா, அப்பா நீ கர்த்தருக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணிட்ட,
ஆண்டவருக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா நீ பலியிடுங்கப்பா, அதை பத்தி கவலை இல்லை, ஒரே மகளை பலியிடுங்கன்னு சொல்லியாச்சு. மகளே சொல்றான், கவனி எவ்வளவு ஒரு படிக்கும் போது ஆச்சரியமா, நம்ம செய்வோமா? நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. ஒரு சின்ன வலி வந்துட்டா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க பேரம் பத்தி வச்சிருப்பாங்க, பிள்ளைங்க வளர்ந்துருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு காய்ச்சல், ஒரு சின்ன ஒரு கால் வலி, சின்ன ஒரு தலைவலினா இன்னைக்கு அந்த வயதான தாய் பிள்ளைக்காக வேண்டி மகளுக்காக வேண்டி மாறப்படுவாங்க. இன்னைக்கு காலங்கள் இருக்குது அப்படி. ஆனா தான் மகள் சொல்ற, சரிப்பா நீ கர்த்தருக்கு முன்னாடி செலுத்தின பொருத்தனைய செய்த சத்தியத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். படிங்கள கீழே, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து. கவனிங்க, அது பார்த்தீங்கன்னா மகள், இளம் மகள், திருமணம் ஆகாத மகள், அவளுக்கு திருமணமே ஆகாத சின்ன மகள். இந்த மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் நானும் என் நண்பர்களும் என் கன்னிமையின் நிமித்தம். கன்னிமையின் நிமித்தம் அப்படின்னா திருமணம் ஆகாத ஒரு மகள். நீ நம்ம மகளை எப்படி பாக்குறோம்? திருமணம் ஆகாத மகள் அப்பாட்ட, நீ கர்த்தருக்காய் சத்தியத்தை நிறைவேற்றுங்கப்பா, ஆனா எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் போய் தோழிலோடு சேர்ந்து மலையில எல்லாம் விளையாண்டுட்டு நான் வாரேன். என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றார். அதற்கு அவன் போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடு கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் நான் ஒரு வாலிய மகள் அப்படின்னு நினைச்சு மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி துக்கத்தோடு கூட 2 மாதம் முடித்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். கவனிக்க பாருங்க, எப்ப செய்த பெரிய ஒரு சத்தியம், வைராக்கியத்தின் சத்தியம். சிலர் பாத்தீங்கன்னா சத்தியத்தை வைராக்கியம் பண்ணிடுவாங்க. சில காரியத்தை சத்தியமா செஞ்சே திறனும், நடத்தியே காட்டணும், இது என்ன வந்தாலும் பரவாயில்ல, அந்த காரியம் செஞ்சே திறனும் வைராக்கியத்தை கொண்டு செஞ்ச சத்தியத்தின் நிமித்தமா சில யோசிக்காம செய்ய சத்தியத்தின் நிமித்தமா தான் மகளையே பலி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். செய்தி முடிச்சுட்டான். கர்த்தாவே நீங்க அம்மோன் புத்திரரை எனக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி யார் வராங்களோ அவங்கள உமக்கு தகனபலியா பலியிடுவேன் அப்படி சொன்னத தேவன் 20 ஆணை பிடிக்க வச்சார். கடைசி என்ன தெரியுமா? தன் மகள் தான் தன் அப்பாவுக்கு முன்னாடி ஆடி வந்தார். தன் மகளையே, தன் புருஷன் அறியாத ஒரு கன்னி மகளையே 2 மாதம் டைம் கொடுத்தார். மகள் தன்னுடைய அப்பாட்ட 2 மாதம் டைம் கொடுங்கப்பா, மலைகள்ல போய் துக்கம் எல்லாம் கொண்டாடிட்டு துக்கத்தோடு கூட மலைய ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்துட்டு 2 மாதம் கழிச்சு நீ பலியிட்டுருங்க. சரி போயிட்டு வாமா. 2 மாதம் கழிச்சு கடைசியில நான் பிள்ளை ஒரே மகளை பலியிட்டான் நிறுத்தான். அது நீ போமா. யாரும் இஸ்ரவேல் மக்கள் அதை நினைச்சு பாத்தீங்கன்னா சோதரம் மலை பாத்தீங்கன்னா அவங்க வருஷந்தோறும் போய் எப்தாவுடைய பிள்ளைக்காக புலம்பி அழுவார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே சோதரம் அப்பா, இன்னைக்கு அநேக பொய் சத்தியங்களை வானத்தின் பேராவது பூமியின் பேராவது, வானமனுக்கு சிங்காசனம் பூமிகளுக்கு பாதப்படி, ஆண்டவரே இன்னைக்கு நாங்க அநேக சத்தியங்கள் செய்திருக்கோம் அப்பா. ஆண்டவரே பரிசேதம் அப்படின்னா பொய்யை மறைக்க, ஆண்டவரே அது மாதிரி உண்மையை நம்ப வைக்க, பொய்யை பரிசேதம் அப்படின்னா ஆண்டவரே தாவே பொய்யை மறைக்க அல்லது நம்ப வைக்க, இந்த காரியத்தை நான் பேசினது, நான் செய்தது, நான் சொன்னது உண்மை சொல்லி தேவப்பிள்ளையே இன்னைக்கு எப்தாவை போல இன்னைக்கு வேதத்தின் மேல சத்தியம் பண்ணிருக்கலாம், உங்க தொழில் மேல சத்தியம் பண்ணிருக்கலாம், உங்க பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணிருக்கலாம், உங்க கணவர் மேல சத்தியம் பண்ணிருக்கலாம், உங்க மனைவி மேல சத்தியம் பண்ணிருக்கலாம், உங்க பூமியின் மேல சத்தியம் பண்ணிருக்கலாம், உங்க வீட்டின் மேல சத்தியம் பண்ணிருக்கலாம். தேவப்பிள்ளையே நீ செய்த சத்தியத்தை இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இன்னைக்கு ஒப்புக்கொடு. அவன் நமக்காய் எப்பா அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் அவனுக்கு ஆண்டவரே நான் செய்த சத்தியத்தை நீங்க எனக்காய் மன்னிக்க வேண்டும் என்று நீ ஒரு வேளைக்கு நீ கதவீரானால் கர்த்தர் மனம் இறங்குவார். கர்த்தர் உன்னுடைய கண்ணினை பார்த்து உனக்காய் மனம் இறங்குவார். வைராக்கியத்தினால் செய்த சத்தியத்தின் நிமித்தமா தன்னுடைய ஒரே மகளை, வாழ வேண்டிய மகளை கர்த்தருக்காய் பலி கொடுக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். பிள்ளைகளே இன்னைக்கு பொய்யான சத்தியம் எது உண்மை? நீ சொல்லுனா எனக்கு தீங்கு வருது, எனக்கு பிரச்சனை வருது, என்னுடைய பேரெல்லாம் இந்த சத்தியத்தின் நிமித்தமா
சொன்ன வார்த்தை நிமித்தமா என்னோட பேர் நீ ரிப்பேர் ஆகுனா பிரச்சனை இல்லை, என் மேல பழி வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்கணும், கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்கணும். ஆண்டவரே, எப்தாவை போல சில காரியத்துக்காக வைராக்கியமாய் யாதொன்றின் மேல் சத்தியம் பண்ணியிருந்தா ஆண்டவரே என்னை மன்னித்தல்லுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஒரு இடத்துல நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமா ஒரு மனம் இறங்குவா. உங்க 2 கையில வானத்துக்கு நேரா நீட்டி, ஆண்டவரே நான் சத்தியமா விளையாட்டுக்கோட இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நீ மன்னிச்சிருங்கப்பா, நான் யார் மீதாவது சத்தியம் பண்ணியிருந்தா ஆண்டவரே என்னை மன்னித்தர வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. என்னுடைய கைகள் செய்த பாவத்துக்காக உங்க கைகள் ஆணி அடிக்கப்பட்டுச்சு ஆண்டவரே, நான் செய்த சத்தியத்தை மன்னிங்கப்பா. நான் அப்ப நான் சொல்ற பரிசையா பண்ணியிருந்தா, நான் பொய் சொல்லியிருந்தா, நம்ப வைக்க சில வைராக்கியமான சத்தியங்கள் செய்திருந்தா அவையானே நீ மன்னிக்க வேண்டுமா நான் செபிக்கிற தாவி. அவையான பாடல் வேலைகள் இல்ல, ஆதனை வேலைகள் இல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தாவிகளை மறைத்து நீங்க வெளிப்பட்டதுக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அப்படி தலைகளை தாழ்த்தும் ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் கரிசனையும் நம் அனைவரோடும் இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல பலன்கள் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.